ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கற்பனையில கூட நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு கொடூரமான சம்பவத்தை பத்தி தான் இப்போ நான் சொல்ல போறேன். உங்க மனசை திடப்படுத்திக்கிட்டு வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஒரு மிஸ்ட்ரி சொல்லட்டா? 1947 அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் சிட்டில பனிமூட்டமான காலை நேரத்துல ஒரு லேடி அவங்க குழந்தைய கூட்டிட்டு ஒரு பார்க்ல நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்ப தூரத்துல ஒரு உடஞ்ச பொம்மை கிடக்கிறத பாக்குறாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியாது அது பொம்மை இல்ல, ஒரு பொண்ணு. இந்த கேஸ் தான் அமெரிக்காவின் வரலாற்றையே உழுக்கின பிளாக் டாலியா மர்டர் கேஸ். ஹாலிவுட் நடிகை ஆகணுங்கிற ஒரு பெரிய கனவோட சாதாரண குடும்பத்துல பிறந்த பொண்ணு தான் இறந்து போன எலிசபெத் ஷாட். கருப்பு முடி, கருப்பு உடை, அழகான பிளாக் டாலியா பூ மாதிரியே அவங்க இருந்ததாலேயே பிளாக் டாலியா அப்படிங்கிற பேரு அவங்களுக்கு பொருத்தமாவே இருந்துச்சு. ஒளிமயமான ஹாலிவுட் கனவோட இருந்த அவங்க வாழ்க்கை இருள்ல தான் இருந்துச்சு. ஏன்னா கையில பணம் இல்ல, நிலையான வேலை இல்லாம நண்பர் வீட்டில தான் தங்கி இருந்தாங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் ஜனவரி 9 அன்னைக்கு எலிசபெத் காணாம போயிட்டாங்க. அன்னையிலிருந்து சரியா 6 நாள் கழிச்சு, அதாவது ஜனவரி 15 அன்னைக்கு காலையில தான் லாஸ் ஏஞ்சல்ஸ் லீமார்ட் பார்க்ல பிணமா கிடைக்கிறாங்க. அதை பார்த்த போலீஸ் பயங்கரமா ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க உடம்பு இடுப்போட 2 துண்டா வெட்டி வச்சிருந்தாங்க. அங்க ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லாம உடம்பு ரொம்ப கிளீனா இருந்துச்சு. கொடூரமான தாக்குதல் நடந்ததுக்கான அடையாளம் அவங்க உடம்புல நிறையவே இருந்துச்சு. குறிப்பா அவங்க வாய்ப்பகுதி பிளக்கப்பட்டு இருந்துச்சு. இது ஒரு சாதாரண கொலை இல்ல, பக்காவா பிளான் பண்ணி செஞ்ச சைக்கோத்தனமான மர்டர். இந்த கொலையோட இன்வெஸ்டிகேஷன் பரபரப்பா போயிட்டு இருக்கும் போதே லாஸ் ஏஞ்சல் டைம்ஸ் பத்திரிகைக்கு ஒரு மர்மமான பார்சல் வருது. அதுல எலிசபெத்தோட ஐடி கார்ட்ஸ், போட்டோஸோட ஒரு லெட்டரும் வந்துச்சு. அதுல பிளாக் டாலியா அவெஞ்சர் அப்படின்னு எழுதி இருந்துச்சு. இந்த கேஸ்ல நிறைய பேர்த்த சஸ்பெக்ட் பண்ணி விசாரிச்சதுல டாக்டர் ஜார்ஜ் ஹோட்டல் தான் முக்கியமான ஆள். ஏன்னா இந்த கொலை ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்கிற ஒருத்தரால தான் இவ்வளவு பர்ஃபெக்டா பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம அவருடைய பிஹேவியர்ஸும் சந்தேகப்படும்படியா இருந்துச்சு. குறிப்பா பல பெண்கள் மீதான வன்முறை குற்றச்சாட்டும் இருந்துச்சு. போலீஸ் அந்த டாக்டரோட கால் ரெக்கார்டிங் கேட்டப்போ அதுல அவர் சொன்ன வார்த்தை, அவங்களால என்ன பிடிக்க முடியாது, இப்படி எவ்வளவோ ரீசன் இருந்தாலும் அவர் தான் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்கு போதிய ஆதாரம் எதுவுமே இல்லாதனால அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட 75 வருஷமாயும் இந்த பிளாக் டாலியா மர்டர் கேஸ் அன்சால்வ்டு மிஸ்ட்ரியாவே இருக்கு. பிளாக் டாலியாவை யார் கொன்னாங்க, எதுக்காக கொன்னாங்க அப்படிங்கிற பல கேள்விக்கான பதில் இன்னும் மர்மமா தான் இருக்கு. அழகு, கனவு மற்றும் கொடூரமான முடிவு, இதுதான் பிளாக் டாலியா வரலாற்றின் மிகப்பெரிய தீராத மர்மம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம மிஸ்ட்ரி சொல்லட்டா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க.